வேணாம் வேணாம். உன் பேக்கில் தானே நீ சரக்கு எடுத்து வச்சிருக்கிற? அப்படி பண்ணதான் மொத்தம் 1 மணி நேரம் ஆச்சு. आता हम ड्युटीवर असा मजा द्यायचा. हां कारण असं आम्ही विचारून सांजेर जाता तुम्ही याचे शोरूम मग विचारा मात्र दीपक म्हणून कोण विचारा ते सर्व्हिसिंग सेंटरमध्ये. हां हां तुमचा पहिला तू पहिलं सिंगल நான் விக்கி நான் போட்டு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். सगळं पेटायचं इन्शुरन्स सगळीकडे असं डायरेक्ट ப்ரோ உன்னை எப்படி விட்டாங்க? உன்னை எப்படி ப்ரோ விட்டாங்க? ஏதோ கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். पहिले तक दीपक बरं எல்லோ தமிழ்நாடு 1 2 3 வண்டி சூப்பர் அவ்வளோதான். வேற ஒன்று நீங்கள் தமிழ்நாடா? தமிழ்நாடு. வணக்கம் சார், நான் கர்நாடகா சார். நான் பெங்களூர். பிளேஸ் சென்னை தான். வரும் நல்லா வரும். தமிழில் பாட்டே பாடுவோம் இல்லை விட்டா. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் பாடுறேன். இது நம்ம சிங்கம் பிக்சரில் பார்த்தீங்களா? சிங்கம் பிக்சரில். ஆமாம், நம்ம சூர்யாது. ஆமாம். அது என்னது? இது சிங்கம் டான்ஸா சார்? சிங்கம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, நல்ல ரெக்கார்ட். சிங்கம் டான்ஸா சார்? சிங்கம் டான்ஸ். பரவாயில்ல, நீங்க பாடலாம் பரவாயில்ல. அந்த சொன்னீங்களா, சந்தோஷம். சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். அவர் என்ன இன்னும் ஹெல்மெட்டே மாட்டாம இருக்காரு? அவர் விடுங்க சார், அவர் கிடக்குறாரு. அவரை பிடிச்சி உள்ள போட்டுருங்க. அவர் தான் சரக்கு வச்சிருப்பாரு, பிடிச்சி உள்ள போட்டுருங்க. சின்ன பிள்ளைங்களே இப்போ இது உங்கள் தோஸ்து போட்டு வரலையா? அவரு 40 வயசு ஆகுது சார் அவருக்கு. சின்ன பையமா இருக்காரு? இல்லை அவர் சின்ன. ஆமாம் சார். கோவாலேருந்து பூனே போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு தான். இதுக்கு முன்னாடி வந்த சீனில் வந்து இந்த போலீஸ்காரரை பார்த்துருப்பீங்க, இந்த சிங்கம் டான்ஸ் பாட்டு பாடினார். அவரும் வந்து என்ன சொன்னார்னா, எங்கள் டைகர் கிராசிங், எலிஃபெண்ட் கிராசிங்லாம் இருக்கும், எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் போயிட்டே இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு பூனேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் அஹ்மத் நகர் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் பூனே போகலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறோன்னு சொல்லிவிட்டு.
இது கர்நாடகா மகாராஷ்டிரா? கர்நாடகா. ಎಷ್ಟು கிலோமீட்டர் மகாராஷ்டிரா? 30. இந்த பிளேஸ் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது சீரியஸாக. ஏன் எல்லோரும் ஆனால் ஸ்லோவாக போயின்னு இருக்காங்க. பூனே சத்தாரா ஸ்ட்ரெயிட்டு, லெஃப்டில் போனால் ஹிந்துவாடி. ஓ, இதான் அந்த லோனாவலா ரூட்டா? நான் ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் கூகுளில், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கூட அமைதியாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக அமைதியாக இல்லை, என் காது அடிச்சுக்கிச்சு. சர்ப்ரைசிங்காக நான் வந்து நம்ம டீமில் இருக்கிறவங்கள பார்த்துட்டேன். நான் வேறு என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினச்சேன். அப்புறம் அருண் நான் கால் பண்ணி வெயிட் பண்ணுறேன் வாடான்னாரு. ஹலோ. ஆ என்னது ப்ரோ? தனியாக ஓடல ப்ரோ. 240 மும்பை 240, சாரி மும்பை 240, பூனே 79, சுரூர் 2. அப்பா நாங்கள் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 196 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக 190 கிலோமீட்டர்ஸ். 4 hours காட்டுது. 12 o'clock ரீச் ஆகிற மாதிரி எடுத்து. நாங்கள் அங்கே வரைக்கும் போவோமான்னு தெரில. மேபி பூனேயில் கூட நாங்கள் பூனே கார்னரில் தான் போகிறோம். பூனே பார்டரில் அப்படியே எங்கேயாவது ஸ்டே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் இப்போ இந்த டைமில் நைட் ரைட் ரொம்ப சேஃப் கிடையாது இந்த பிளேஸ்லலாம். ப்ளஸ் இது நியூ பிளேஸ் வேறு, எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது. எல்லாருக்குமே இது நியூ தான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக டென்ட் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு ரூம் தான் கண்டிப்பாக. வேறுண்ணா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூனேவே போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டு பூனேயில் ஒரு ஓயோ ரூம் ஒன்று எடுத்து புக் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா பூனேலேருந்து டெல்லி. கிட்டத்தட்ட ஒரு 1000+ கிலோமீட்டர்ஸ். அதுவும் 24-25 ஹார்ஸ்லேயே நாங்கள் ரீச் ஆகிருப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay safe, bye and take care.